ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் படவிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரயாணத்திற்கு எதிராக படகு மூழ்கத்தக்க பெரும் காற்றும் அலைகளின் கொந்தளிப்பும் எழும்பினது. இதை கண்டு பயந்த சீசர்கள், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை இரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். உடனே இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அங்கு எழும்பி வந்த பெரும் புயலையும் ஆண்டவர் அடக்கினார். இறையாதே, அமைதலா இரு என்று சொன்ன உடனே எல்லாம் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் புயலை போல எழும்பிக் கொண்டிருக்கலாம். மனிதர்களால் தீர்க்க முடியாத சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில எழும்பி இருக்கலாம். மனிதர்களால் தீர்க்க முடியாத அளவுக்கு போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எழும்பி இருக்கலாம். காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் புயலையும் சீசர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த பெரும் காற்றையும் ஒரு மனிதனால் அடக்கவே முடியாது, மனிதனால் சமாளிக்கவே முடியாது. இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள் கூட உங்களால் சமாளிக்க முடியாமல், உங்களால் தீர்க்க முடியாத ஒரு போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையில எழும்பி நிற்கலாம். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். எதிராக இருந்த காற்றையும் கடலையும் அதட்டி ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவைகளை ஆண்டவர் அதட்டுகிறார். இறையாதே, அமைதலா இரு என்று சொல்லி ஆண்டவர் அதட்டுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கொந்தளிக்கிற கடலும் எழும்பி வருகிற பெரும் காற்றும் அடங்கிவிடும், அமைதலாக மாறிவிடும். ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொன்னால் உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு துளிர்த்து விடும். ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிரானவைகளை பார்த்து பேசினால் போதும், எதிராய் எழும்புகிற அனைத்தும் அமைதியாய் போய்விடும். காற்றையும் கடலையும் அதற்றின அதே ஆண்டவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற புயல்களை அடக்க வல்லவராயிருக்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற போராட்டங்களை தீர்ப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து கலங்காமல் தேவனை நோக்கி விசுவாசத்தோடு சீசர்கள் கூப்பிட்டார்களே, ஆண்டவரே, எங்களை இரட்சியும் என்று சொல்லி, இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு இரட்சிப்பு வரட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் புயலை அடக்குகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு எதிராய் எழும்புகிற புயல்களையும் பெரும் காற்றுகளையும் அடக்கி போடுகிறவராக இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிற தேவன் புயலையும் பெரும் காற்றையும்
அடக்குகிறவர் என்கின்ற விசுவாசத்தோடு கலங்காமல் அவருக்காக காத்திருப்போம். அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு எதிராக எழும்புகிறவைகளை பார்த்து அதட்டட்டும், ஒரு வார்த்தை சொல்லட்டும், மிகுந்த அமைதல் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் எழும்பி வருகிற பெரும் காற்றுகள், கொந்தளிக்கிற புயல்கள், கொந்தளிக்கிற காரியங்கள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் இறையாதே, அமைதலா இரு என்று சொல்லி அதட்டி போடுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.